பாசம் அன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய், இறைப்பற்று மறைபற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது, தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். அன்பார்ந்த இறைமக்களே, மாதத்தின் முதல் நாளாகிய இன்று நம்மை காவல் தூதரிடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமும் ஒப்பு கொடுத்து நம் வீட்டில் உள்ள அனைத்து ஏவல், கட்டுக்கள், நோய்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட குடும்பமாக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். திருப்பாடல்கள் 134 இறை வார்த்தை 1. இறை இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய ஆவியானவரின் பிரசனத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பி அருள தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எழுவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை பல்லரே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வேலை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறு போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். இப்போது நாம் குடும்பங்களாக இணைந்து ஜெபிப்போம். தொடக்க ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, இறைவனின் அணியில் புகழ் மிக்கவரே, இறைவனின் தூதர்களின் தலைவா, இறைவனை எதிர்த்த பேய் இனங்களை பேரிடி போல முழங்கி எரிநரகில் தள்ளிய எந்தையே, இறைவன் திருவுளத்திற்கு ஏற்ப நடந்து தாழ்ச்சியால் மாற்று பெற்ற தூயவா, எம்மை பழிவாங்க என்னும் களிகளை துரத்தி எம்மை காத்தருளும், என்றும் எம்மை இறைவன் பிள்ளையாக வாழச் செய்தருளும். அதிதூதர் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுக்கு ஏவல் புரிந்து அவர் புகழ் பாடும் வானதூதர்களின் அணியின் தலைவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்திற்கு அமைந்து உயர்வு பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் எடுத்துக்காட்டாக விளங்கிய தூதர் தலைவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுக்கு நிகர் யார் என்று முழக்கம் செய்து போர் புரிந்த வீரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
லூசிபரையும் அவனது தோழர்களையும் நித்திய நெருப்பில் தள்ளிய வீரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் உறுதுணையான வானதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகள் மனிதர் மேல் செய்யும் சூழ்ச்சிகளை தகர்த்தெறியும் வல்லமை மிக்க வீரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பங்களினின்று மக்களை கைதூக்கும் புனித தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிதூதரின் பாதுகாவலில் குழுமியிருக்கும் நாம் அவரது வேண்டுதலினால் நமக்கு வேண்டிய நலங்களை தாராளமாக பெற்றுக்கொள்ள அன்பு கடவுளை மன்றாடுவோமாக. இறைவன் தன் சுதனை அறிவித்த போது மனிதனாக பிறந்த அவருக்கு சிரம் தாழ்த்தி பணிந்து வணங்கிய அதிதூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் நாங்கள் இறைமகன் இயேசுவை விசுவசித்து எங்கள் வாழ்க்கையில் அவரை ஏற்று நல்வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். பசாசின் சோதனைகளால் துன்பப்படும் நாங்கள் அவைகளை முறியடித்து வெற்றி முரசு கொட்டிய அதிதூதர் புனித மிக்கேலின் ஆணையால் ஆறுதலும் தைரியமும் அடைந்து பசாசினால் எங்களுக்கு வரும் இன்னல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசாசின் அடிமையாகி அதற்கு ஏவல் புரியும் மனிதர்கள் பசாசுகளை நடுநடுங்க செய்யும் அதிதூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விலகி இறைவன் ஒருவருக்கே சேவை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். மனித குலத்தின் பகைவனாகிய பிசாசின் வல்லமையினால் பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் மனிதர்கள் இறைவனது உன்னத வல்லமையை நிலைநாட்ட போர் புரிந்து வெற்றி கண்ட புனித மிக்கேலே, அதிதூதரின் வல்லமையை உணர்ந்து பிறர் நலம் பேணி நன்மை செய்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். உடல் நோயாலும் மன நோயாலும் அவதிப்படும் உமது மக்களுக்கு வல்லமை படைத்த வானவர் படைத்தலைவர் அதிதூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் உடல் நோயாலும் மன நோயாலும் அவதிப்படும் உமது மக்களுக்கு வல்லமை படைத்த வானவர் படைத்தலைவர் அதிதூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் உள்ளும் புறமும் முழு நலம் அளித்து ஆசீர் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். பசாசின் ஏவுதலால் சித்தம் சிதறி நிற்கும் உமது மக்கள் அதிதூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் சித்தம் தெளிந்து நல்லறிவு பெற்று உண்மையை கடைபிடித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிதூதர் புனித மிக்கேலின் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் எங்கள் மன்றாட்டுக்களுக்கு இரக்கமுடன் செவி சாய்த்து எங்கள் ஆத்துமாக்களுக்கும் சரீரத்துக்கும் தேவையானவற்றை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிலுவையில் தொங்கிய உம் திருசுதனை பார்த்து எங்கள் துன்பங்களை நல் மனதுடன் ஏற்று அதனால் பலன் பெற்று இன்பமுடனும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக உறுதியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, மனுக்குல மீட்பரே, இறைவனுக்கு நிகர் யார் என்ற போர்க்குரல் எழுப்பி உமது மேலான மகிமைக்காய் போர் புரிந்து பிசாசின் கொட்டத்தை அடக்கிய அதிதூதர் புனித மிக்கேலின் மன்றாட்டினால் எங்களுக்கு வரும் துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்களது உள்ளத்திலும் உடலிலும்
நோய்களை போக்கி நாங்கள் உம்மையே என்றும் வாழ்த்தி உமதன்பில் நிலைத்திருக்க செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருளிய ஆன்ம சரீர நன்மைகளுக்காக தாழ்மையுடன் மன்றாடுவோமாக. படைப்புகளின் சிகரமாக மனிதனை படைத்து அழியாத ஆன்மாவை அவனுக்களித்து உமது வாழ்வில் அவன் பங்கு கொள்ள அருள் செய்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாவத்தினால் உழலும் மனிதனை மீட்க மனு உருவெடுத்து மனிதனை உம்முடன் இணைத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிலுவையில் பலியாகி எங்களை மீட்டு மக்களாக்கியதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பிசாசின் சோதனைகளிலும் சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து உமது பரிவிரக்கத்தால் எங்களை காப்பாற்றியதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உடல் நோயாலும் மன நோயாலும் வருந்திய எங்களுக்கு ஆறுதல் அளித்து குணப்படுத்தியதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் உமக்காக அன்புடன் ஏற்றுக்கொள்ள பொறுமையும் தைரியமும் அளித்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உமது அன்பையும் ஆதரவையும் உணர அருள் புரிந்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதிதூதர் புனித மிக்கேலின் வேண்டுதலால் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொருவரும் தங்கள் பெற்ற தனி நன்மைகளை நன்றியுடன் இப்போது நினைவு கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்தையும் அன்பினால் ஆள்பவரே, அதிதூதர் புனித மிக்கேல் வேண்டுதலினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றுமே உம்மை போற்றி உமக்குகந்த மக்களாக வாழ கிருபை செய்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் படைத்த ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களிலிருந்து தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணம் அடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்க நம் நடுவிலும், நம்மை காப்பாற்ற நமக்குள்ளும், நமக்கு வழிகாட்ட நமக்கு முன்னும், நமக்கு பாதுகாவலாயிருக்க நமக்கு பின்னும், நம்மை ஆசிர்வதிக்க நம் மேலும் இருக்க அதிதூதர் புனித மிக்கேல் வழியாக வேண்டுகிறோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தூய ஆவியின் ஆயுதத்தால் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கின்ற ஜெபம். யூதா சந்ததியிலும் தாவீதின் கோத்திரத்திலும் பிறந்து சிங்கத்தை ஜெயித்த தானியேல் தீர்க்கதரிசியும் ஆண்டவருடைய சுதனும் யூதருக்கு அரசனுமாகிய இயேசு நசரேன் என்னும் திருப்பெயர் கொண்ட சிலுவை இதோ. சத்துருக்களுடைய கூட்டங்களே, நீங்கள் பின்னிட்டு ஓடி போங்கள். ஆண்டவரே ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றி உமது தரிசனத்தை எனக்கு காட்டும். என் பேரில் இறங்கி உமது திருமுகத்தை எனது பேரில் திருப்பி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடும். கிறிஸ்து நாதராகிய அரசரே, சமாதானத்தோடு என்னிடம் வாரும். தேவரீர் தேவனாயிருந்து மனிதனானீர். யூதரின் அரசராகிய இயேசுவே, வார்த்தையானவரே, மாம்சமாகிய எங்களோடு வாசமாயிருந்தீர். உமது அளவற்ற இரக்கத்தினாலேயும் உமது தயாளம் பொருந்திய கிருபையினாலேயும் தூய கன்னி மரியானிடத்தில் நின்று பிறந்தவரே,
முத்தி பேறு பெற்ற உமது தாயாருடையவும் சகல வான் தூதர்களுடையவும் தலைமை அப்போஸ்தலர் தூய ராயப்பருடையவும் அருளப்பர் மத்தேயு மார்க்கு லூக்கா சின்னப்பருடையவும் மன்றாட்டுக்களை ஏற்று எமக்கு அருள் புரியும். பிசாசின் தந்திர வலையில் நின்று காத்திட புனித மிக்கேலை எமக்கு உதவி அனுப்பி அருளும். முடிவில் ஒரு நாள் உம் திருவடியலை பரத்தில் பணிந்திட எமக்கு அருள் புரியும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். வீட்டிலிருந்து பிசாசு, ஏவல், பில்லி சூனியம், நோய், துரோகங்கள், பொறாமைகள் என அனைத்து தீமைகளையும் விரட்ட அனைத்து புனிதர்களின் மன்றாட்டு மாலையை ஒப்பு கொடுப்போம். சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதராகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தவத்திருத்துமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கப்ரேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ரஃபேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவவிலாச சபையாயிருக்கிற சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்நாகப்ப அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும் தீர்க்க தரிசனமாய் இருக்கிற புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பலவேந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்ன யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிலிப்புவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பர்த்தலோமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மத்தேயுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சீமோனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யூதா ததேயுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மத்தியாசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பர்னபாசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லூக்காசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்க்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேஷகருமாயிருக்கிற சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவருடைய சீடர்களாகிய சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மாசில்லாத சகல புனித குழந்தைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வின்சேந்தியவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பபியோன் செபஸ்தியான் என்கிற புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அருளப்பர் சின்னப்பர் என்கிற புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கொஸ்மா தமியான் என்கிற புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புரோத்தாசியு என்கிற புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித சில்வஸ்தியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
புனித அமிர்தநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ரோனிமுசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தினேசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெட்ரானிமார்களும் சுதையர்களுமாயிருக்கிற சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்னதுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களும் ஆசிரியர்களுமாயிருக்கிற சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் தபோதரனுமாகிய சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரியா மகதலேனாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆகஸ்தமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரகாசியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆக்னேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சிசிலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அனஸ்தாசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவைகளுமாகிய சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்ரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயாபரராய் இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தலும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டலும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்தில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கோபம் பகையான துர்குணங்களிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மோக அக்னியிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. இடி பெருங்காட்டில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பூமி அதிர்ச்சி அகோர அக்னிகையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொள்ளை நோய் பஞ்சம் சண்டையிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நித்திய மரணத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு மனித அவதாரத்தின் பரம ரகசியத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஆகமனத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திவ்ய பாலத்துவத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஞானஸ்தானத்தையும் பரிசுத்த உபவாசத்தையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய சிலுவையையும் பாடுகளையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திவ்ய உத்தானத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திவ்ய ஆச்சரியமான ஆரோகணத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேற்றறிவு பண்ணுகிறமாயிருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆகமனத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடு தீர்க்கிற நாளிலே பாவிகளாய் இருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. எங்கள் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. எங்களை தயப்பண்ணி ரட்சித்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. நாங்கள் மெய்யான தவம் புரிந்து உதவி செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. தேவரீர் உமது புனித சபையை ஆளவும் பாதுகாத்தருளவும் வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. பாப்பாண்டவரையும் சபைகளினுள்ள சகல குருக்களையும் சந்நியாசிகளையும் சத்திய வேத முறையில்
தற்காத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. உமது புனித சபையின் சத்துருக்களை கீழ்ப்படுத்த வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. சத்திய வேத ராஜாக்களுக்கும் பிரபுகளுக்கும் சமாதானத்தையும் சரியான ஒற்றுமையையும் தந்துள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. சமஸ்தான கிறிஸ்துவர்களும் சமாதானத்தையும் சரியான ஒற்றுமையையும் கட்டளையிட்டருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. தவறி போன சகலரையும் திருச்சபையின் ஒற்றுமைக்கு திரும்பவும் அழைத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. சமஸ்த அஞ்ஞானிகளும் சுவிசேஷ பிரகாசத்தை காண கிருபை புரிய வேண்டுமென்றும் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி. தேவரீருடைய திரு பணியிலே அடியோரை திடப்படுத்தி காப்பாற்ற வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி. எங்கள் மனது பரலோக ஆசையை பற்றி உயர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி. எங்களுடைய உபாரிகளுக்கு நித்திய நன்மையை பலனாக கட்டளையிட்டருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி. எங்கள் ஆத்மாக்களையும் எங்களுடைய சகோதர உறவினர் உபகாரிகளுடைய ஆத்மாக்களையும் நித்திய நரக அக்னினாலே நின்று ரட்சித்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி. பூமியிலே பயிர் நல்ல விளைவின் பலன் தந்து காப்பாற்ற வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி. மரணத்தை அடைந்த சமஸ்த விசுவாசிகளுக்கு நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் வேண்டுதலை நன்றாக கேட்டருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே, உம்மை மன்றாடுகிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும் சுவாமி. இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆண்டவருடைய திருநாமம் வாழ்த்தப்பட கடவுது. ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டும் தேவரு தாமே தமது திருச்சபையின் பக்தியுள்ள ஜெபங்களை செவிமடுப்பீராக. நாங்கள் விசுவாசத்துடன் கோரிய வரங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மாதத்தின் முதல் நாளாகிய இன்று சகல பாதுகாப்பு வேண்டி ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். கருணையுள்ள எல்லாம் வல்ல இறைவனே, இந்த புதிய மாதத்தின் புதிய நாளில் எங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் இருந்து தொடங்கும் ஒவ்வொரு நொடியும் உமது அருளால் நிரப்பியதாக இருக்கட்டும். எங்களை சூழ்ந்து வரும் எல்லா தீய ஆவிகளிடமிருந்தும் பேய், பில்லி சூனியம், மந்திரம், சாபம் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை முழுமையாக விடுவிக்க வேண்டுகிறோம். இயேசுவின் விலை மதிப்பற்ற திரு இரத்தத்தால் எங்கள் வீடுகள், பிள்ளைகள், வேலை இடங்கள், பயணங்கள் அனைத்தையும் மூடி பாதுகாத்தருளும். எந்த தீய சக்தியும் எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடி உமது வல்லமையான கை எங்களை சுற்றி அரணாக இருக்கட்டும். நோயாலும் வேதனையாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் எங்கள் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. நீண்ட நாட்களாக தொடரும் நோய்பிணி, பயம், மன அழுத்தம், கவலைகள் அனைத்தையும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நீக்கி விடுவிக்க வேண்டுகிறோம். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும்
நீரே அற்புதம் செய்யும் ஆண்டவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் பலவீனங்களில் உமது வல்லமை முழுமையாக வெளிப்படட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை திறந்து கொடுக்கவும், வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மரியாதை கிடைக்க உமது அருளை வழங்கவும், வேலை இடங்களில் இருக்கும் பொறாமை, அநியாயம், பழி சுமத்தல், மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து எங்களை விடுவிக்கவும், எங்கள் உழைப்பின் பலனை சந்தோஷத்துடன் அனுபவிக்க கிருபை செய்யும். எங்கள் குடும்பங்களில் நீண்ட நாட்களாக தொடரும் சண்டை, பிரிவு, புரிதல் இல்லாமை, கடன் சுமை, பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி அமைதியை தாரும். கணவன் மனைவி உறவுகளில் அன்பும் பொறுமையும் மன்னிப்பும் வளரச் செய்யும். பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் உறுதியாகவும் ஆசிர்வாதமாகவும் மாறட்டும். குழந்தை பாக்கியம் வேண்டி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற தம்பதிகளை நினைத்து ஆண்டவரே, அவர்களின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து நல்ல சந்ததியை அருளும். கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைகளை நீர் பாதுகாத்து ஆரோக்கியமாக வளரச் செய்யும். திருமண தடையால் வேதனைப்படுபவர்களின் வாழ்வில் நல்ல முடிவுகளை விரைவாக ஏற்படுத்தும். உமது நேரத்தில் உமது தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணையை அருளி அவர்களின் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும். இந்த புதிய மாதம் முழுவதும் எங்கள் வரவு செலவுகளை நீர் ஆசீர்வதித்து குறைவில்லாமல் நடத்தும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். எதிர்பாராத தீமைகள், விபத்துகள், இழப்புகள் எதுவும் எங்களை அணுகாத படிக்கும் காத்தருளும். எங்கள் தொடக்கங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாகவும் முடிவுகள் வெற்றியாகவும் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உமது சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்கள் வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் அவர் ஒரே மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையுடன் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த புதிய மாதம் முழுவதும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆரோக்கியமும் குடும்ப ஆசீர்வாதமும் நிறைவேறிய வேண்டுதல்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.